அன்று இரவு சமையலறையை மூடிவிட்டு காமாட்சி வெளியே வருவதற்குள் நேரமாகிவிட்டது. சாதாரணமாக நளினிதான் அந்த பொறுப்பை ஏற்பது வழக்கம். சில நாட்களாக பெய்த மழையில் அவளுக்கு மறுபடியும் முட்டி வலி வந்து விட்டிருந்தது. ஏற்கனவே 5 வயதில் இளம்பிள்ளை வாதத்தினால் பலவீனமாகிவிட்ட கால் இப்போது வலது முழங்கையில் வலி. தாயாருக்கு பெண்ணை பற்றிய கவலை. ஞாயிற்றுக்கிழமை யாரோ அவளை பெண் பார்க்க வரப்போகிறார்கள். அந்த சமயம் அவள் முட்டி வீக்கமும் காய்ச்சலுமாக படுத்து விட்டாள். காமாட்சியுடன் கூட படித்த தர்மாம்பாள் இப்பொழுது ஒரு பிரபல டாக்டர். அவளிடம் ஒரு சமயம் மகள் நளினியை அழைத்து சென்றிருந்தாள். முட்டி நோய்க்கு அவள் எழுதி கொடுத்த மருந்து நல்ல வேளையாக கொஞ்சம் கைவசம் மீதம் இருந்தது. இரவு சாப்பாட்டிற்கு பின்னர் அதை எடுத்து கொடுத்து அவளை தூங்கச் சொல்லி அவளது அறைக்கு அனுப்பிவிட்டிருந்தாள். வேலைக்கு போகும்போதுதான் நளினி எலும்பு முறிவு சிகிச்சை நிபுணர் எழுதி கொடுத்த ஆர்த்தோபீட்டிக் ஷூவை அணிந்து கொண்டு நடப்பாள். வீட்டிற்கு வந்ததும் அதை கழற்றி விட்டு வெறுங்காலுடன் நடக்க முயற்சிக்கும்போது அவளது ஊனம் பார்ப்பவர்களுக்கு சற்றென்று நன்றாக தெரியும். இடது காலை தூக்கி அவள் தத்தி நடந்தபடி சமையல் அறையில் தாயாருக்கு உதவும் போது காமாட்சி உள்ளூர வேதனையால் புழுங்கினாள். நளினி மற்ற 3 பெண்களைப் போல் அழகியல்ல, நிறத்திலும் மட்டம். ஏன், கருப்பு பெண். அதுவும் கால் ஊனமானவளுக்கு கிராக்கி ஏது? அப்பா ஒரு சமயம் பெரிய பணக்காரனாக இருந்தால் காசை கொட்டி ஊனத்தை மறைத்து விட முடியும். பங்களா, கார், வெளிநாட்டு பயண வசதிகள் என்று ஆசைகளை காட்டி பெண்ணை ஒருத்தன் தலையில் கட்டிவிட முடியும். ஆனால் அவர்களிடம் அத்தனை பணம் ஏது? மகளை பற்றிய வேதனை நெஞ்சை அடைக்க காமாட்சி தன் அலுப்பை பாராது சமையலறை தரையை சுத்தமாக கழுவி முடித்தாள். மறுநாள் காலை எழுந்ததும் எல்லோரும் வேலைக்கு ஓட வேண்டும். அரை நாள் லீவு என்றாலும் காலையில் அதே நீர்த்துளிதான். வீட்டில் எண்ணியபடியே தான் வேலைக்கு செல்ல வேண்டிய புத்தகங்களை தயாராக கொண்டு வந்து சாப்பாட்டு மேஜை மீது வைத்தாள். சமையல் அறை கதவை சாத்திவிட்டு பால் டம்ளருடன் மாடிக்கு சென்றாள். கௌசிக் அவனது அறையில் படித்து கொண்டிருந்தான். புத்தகத்தில் மூழ்கி கிடந்த அவன் தாயார் உள்ளே வந்ததை கூட கவனிக்கவில்லை. மேஜை மீது வைத்த டம்ளர் செய்த மெல்லிய ஓசை கேட்டு நிமிர்ந்தான். அம்மா, நீங்க ஏன் எடுத்து வந்தீங்க? கூப்பிட்டு இருந்தால் நானே வந்து பாலை சாப்பிட்டுட்டு போயிருப்பேனே. கௌசிக் தங்கமான பிள்ளை. குடும்பத்தின் சிரமத்தை சின்ன வயதிலேயே உணர்ந்து கொண்டு விட்டிருந்த பொறுப்பான பிள்ளை. படிப்பிலும் கெட்டிக்காரன். இன்னும் 2 ஆண்டுகள் தான் இருந்தன. அவன் படிப்பு முடிந்துவிடும். என்ஜினியர் பட்டம் பெற்றதும் ஏதாவது ஒரு இடத்தில் வேலை தேடி கொண்டு விடுவான். அதற்கு பின்னர் குடும்பத்து சுமையை பெண்கள் தாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. அந்த நினைவில் நெஞ்சு கனம் குறைந்து விட்டது போன்ற ஒரு நினைப்பு அவளுக்கு. மகனை பெருமையோடு பார்த்தாள். கௌசிக் அப்படியே அப்பாவின் சாயல். ஆனால் பொறுமையான சுபாவம். ஃபேனை கொஞ்சம் போட்டுக்கிறது தானே, கொசுக்கடி உபத்திரவம் இப்போ ஜாஸ்தியா இருக்கே. தாயார் மின்விசிறியை சுழல விட்டாள். பால்கனி கதவை சாத்த மறந்து தூங்கிடாதே. இந்த பக்கமெல்லாம் திருட்டு ரொம்ப நடக்கிறது. எச்சரித்துவிட்டு அவனது தோள்பட்டையில் செல்லமாக தட்டிவிட்டு கீழே இறங்கி வந்தாள். முன் அறையில் எரிந்த விளக்கை அணைத்துவிட்டு பெண்கள் இருவரும் உறங்கும் அறைக்குள் எட்டி பார்த்தாள். மருந்தின் தயவில் நளினி நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். மன அமைதி காரணமாக சாம்பவியும் நிம்மதியாக உறங்கிக் கொண்டிருந்தாள். நழுவி காலடியில் கிடந்த போர்வையை எடுத்து அவள் மீது போர்த்தினாள். மங்கிய விளக்குடியில் ஒரு கழித்து படுத்திருந்த மகளின் நிமிர்ந்த மூக்கு கண்களில் பட்டது. இரவு சாப்பாட்டிற்கு பின்னர் கை கழுவ பேசின் அருகியவன் சென்ற ராமபத்ரன் சொன்னவை நினைவுக்கு வரவே அவளுக்கு சிரிப்பு வந்து விட்டது. இவருக்குத்தான் இந்த பொண்ணு மேல எத்தனை அன்பு! தனக்குள்ளே கேட்டுக்கொண்டு வெளியே வந்தாள். சப்தமிடாது தங்கள் அறைக்கதவை திறந்து படுக்கை மீது மெல்ல வந்து உட்கார்ந்து கொண்டாள். ராமபத்ரன் குரட்டை எழுப்பிக் கொண்டு ஆழ்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார். கை துடைக்கும் துண்டோடு பின்னால் அவள் ஓடிய போது அவர் சொன்னதை மீண்டும் நினைத்து கொண்டாள். நீ வச்ச முருங்கைக்காய் சாம்பார் ரொம்ப ஜோர். ஒரு பிடி அதிகமாகவே சாப்பிட்டுட்டேன். ராமபத்ரன் மகிழ்ச்சியுடன் மெல்ல சிரித்தார். 6 நாட்களாக இருளடைந்து கிடந்த அவரது முகத்திலேதான் எத்தனை மகிழ்ச்சி! இல்லை, பேசாமடந்தையாக இருந்த உங்க செல்ல பெண் பேசிட்டாளேங்கிற ஆனந்தத்துல அளவு தெரியாம சாப்பிட்டு இருக்கீங்க. எல்லா குழந்தைகளையும் விட உங்களுக்கு அவள் மேல ஒரு துளி அதிகப்படி ஆசை. ஏன் தெரியுமா? அவள் சாயலுக்கும் குணத்துக்கும் உங்க அம்மாவை கொண்டிருக்கா. அதனால அவள் மேல் ஒரு துளி பூனைக்குட்டி விசுவாசம் இல்லையா? மெல்லிய குரலில் கணவனை பரிகசித்தாள். கையை துடைத்து கொண்டு துண்டை அவளிடம் நீட்டிய ராமபத்ரன் முகமும் அகமும் மலர்ந்து விட்டிருந்தது. அதென்னவோ வாஸ்தவம்தான் கமு. அவ அப்படியே என் அம்மாவின் அவதாரம்.
அதே நிமிர்ந்த மூக்கு, துருதுரு கண்கள், சுருண்ட முடி, அதே தாழம்பூ நிறம், மனதில் பட்டதை படாலும் வெளிப்படையா பேசிவிடுகிற வெகுளித்தனம், எல்லாம் சாட்சாத் என் அம்மாதான். அதனாலேயோ என்னவோ என்னையும் அறியாம சம்பாக்குட்டி மேல ஒரு துளியை ஆசை அதிகம், ஒப்புக்கொள்கிறேன். பூரித்து போனார் மகிழ்ச்சியில். வெளிப்படையாக பேசின உங்க அம்மா பொல்லாதவள்னு எல்லார்கிட்டையும் பட்டம் வாங்கிட்டு போனாள். மனசுல மறைச்சு வச்சுக்க தெரியாம உள்ளத்தை வெளியே கொட்டி விடுகிறாள் உங்க பெண். அதனால என்னென்ன கஷ்டங்களை அனுபவிக்க போகிறாளோன்னு எனக்கு அவளை பத்தி சதா கவலை. எனக்கு கவலை இல்லை, அவளுடைய ஃப்ராங்க் நேச்சரை பத்தி பெருமைப்படுகிறேன். உள்ளொன்று வச்சு புறமொன்று பேசுகிறவர்களை எனக்கு கட்டோடு பிடிக்காது. அதனாலே என்னவோ சம்பா குட்டிக்கு என் மனசுல ஒரு தனி இடம். மகிழ்ச்சியுடன் பேசினார். என்னென்னவோ சிந்தனைகள் மெல்ல புரண்டு அவள் பக்கமாக திரும்பி படுத்த கணவனது முகத்தை விடிவெளிக்கின் மெல்லிய ஒளியில் உற்று பார்த்தாள். சமீபத்தில்தான் லேசாக அவருக்கு வழுக்கை காண தொடங்கியிருந்தது. காதோரத்து முடியில் சிறிது நரை, உதட்டின் ஓரங்களில் மெல்லிய சுருக்கம். இவைகளை தவிர அவள் கண்களுக்கு அவரும் அன்று பார்த்தாலே அதே போல்தான் இன்றும் காணப்பட்டார். சிலுக் சிலுக்கென்று கண்ணாடி வளையல்கள் என்றாரே, தனக்குள் எண்ணி மெல்லியதாக புன்னகைத்து கொண்டாள். கூரை மோட்டை பார்த்தபடியே அந்த நினைவுடனே ஒன்றி போனாள். இன்னமும் அந்த நிகழ்ச்சியின் இன்பம் நெஞ்சை சிலிர்க்கத்தான் செய்தது. ஆச்சரியம், 32 வருஷங்களுக்கு முன்னர் சம்பிரதாயங்களும் பழக்க வழக்கங்களும் பலமாக சமூகத்தை இறுக்கி பிடித்து கொண்டிருந்த அந்த நாட்களிலேயே அவர் அவளை காதலித்தல்லவா கல்யாணம் பண்ணி கொண்டார். திருச்சி மாவட்டத்து வளையநத்தம் கிராமத்து பெண் அவள். அப்பா கிராமத்து போஸ்ட் மாஸ்டர். மூத்த பெண்ணுக்கு கல்யாணம் செய்து கொடுத்து கை சளைத்து போயிருந்தார். இரண்டாவது மகள் படித்து முன்னுக்கு வரட்டும் என்று திருச்சிக்கு கல்லூரி படிப்புக்கு அனுப்பியிருந்தார். BA படிப்பு முடிந்தவுடன் ஹாஸ்டலிலிருந்து ஊருக்கு வந்திருந்தாள் அவள். மேற்கொண்டு என்ன செய்வது என்ற குழப்பம். ஒரு நாள் காலை ஒரு கரண்டி சர்க்கரையை கடனாக வாங்கி வர அம்மா அவளை அடுத்த வீட்டுக்கு அனுப்பினாள். பக்கத்து வீட்டு பசுபதி மனைவி வேதா அம்மாவின் நெருங்கிய தோழி. வேகமாக உள்ளே வந்தவள் கூடத்தில் நின்று கொண்டிருந்த வாலிபனை கண்டு திகைப்புடன் தயங்கி நின்று விட்டாள். அவனும் மலைத்து போய் அவளையே விழுங்கி விடுகிறவன் போல பார்த்தபடி நின்று கொண்டிருந்தான். யாரு, காமாட்சியா? வாமா. உள்ளிருந்தபடி வேதா மாமி குரல் கொடுத்த போதுதான் அவர்களுக்கு விழிப்பு வந்தது. அப்படி பார்த்த அளவிலேயே மயங்கி ஒன்றுவிட்ட மனம். காதல் ஈர்ப்பு, கவர்ச்சி, என்னவோ ஒரு பிணைப்பு. ஆசைக்கு ஒரு பெண், ஆஸ்திக்கு ஒரு பிள்ளை, அப்படிப்பட்ட குடும்பம் அவர்களுடையது. அத்தனை சொத்தையும் கட்டியாள பிறந்த மகன் மேல் தாயாருக்கு உயிர். அவன் படிப்பு, அழகு, அந்தஸ்து, வேலை இவைகளுக்கு ஏற்ற ஒரு மருமகளை சல்லடை போட்டு சலித்து தேடிக் கொண்டிருந்தவள் கிராமத்து போஸ்ட் மாஸ்டர் மகள் காமாட்சியா ஏற்பாள்? அவளுக்கு கொஞ்சமும் விருப்பமே கிடையாது. அதனால் வீட்டில் எத்தனை சண்டைகள், விவாதம், கண்ணீர், பட்டினி, பயமுறுத்தல். ஒன்றுக்கும் பிள்ளை மசியவே இல்லை. ஒரே பிடிவாதமாக இருந்தான். முடிவில் அரை மனதுடன் தாயார் சம்மதித்தாள். காசு பணம் செலவழிக்காது கிராமத்து முருகன் கோவில் மண்டபத்திலே மிக எளிய முறையில் அவள் திருமணம் நடந்தேறியது. நன்றாக வாழ்ந்த காலத்திலே காமாட்சிக்கு வாழ்க்கையில் ஒரு குறையும் இருக்கவில்லை. வைர நெக்லஸும் காஞ்சிபுர பட்டு சேலையுமாக அவள் மினுக்கினாள். பங்களா, கார், சமையற்காரி, வேலையாட்கள் என்று அட்டகாசமான வாழ்வு. ஓஹோ என்று வாழ்ந்தவர்கள்தான் தடால் என்று சரிந்து போய் பற்றாக்குறை, தத்தளிக்கும் சாதாரண மனிதர்களாகிவிட்டனர். இப்போது அதனால் என்ன? அவளுக்கும் அவர் மேல் இருந்த அன்பில் ஒரு சிறு மாற்றம் கூட கிடையாது. ஏழை பெண்ணான தன் மீது அன்பு காட்டி மணந்து கொண்டு தன் வாழ்வை மலர வைத்தவர் என்று அவர் மீது பெருத்த மதிப்பு, பக்தி, பாசம், நன்றி, உணர்ச்சி பெருக்கில் கண் இமைகளை நினைத்த கண்ணீரை மெல்ல சமாளித்து கொண்டாள். அமைதியுடன் உறங்கும் அவரை பரிவுடன் பார்த்தாள். அந்த குடும்பத்தின் மீது அவருக்குத்தான் எத்தனை பாசம்! குழந்தைகள் மீது கொள்ளை ஆசை. நளினிக்கு எப்படியாவது ஒரு நல்ல இடத்தில் கல்யாணம் செய்து கொடுத்து விட வேண்டும் என்று எத்தனை தவிப்பு! அந்த 4 வருஷங்களில் அவளுக்கு வந்த வரன்கள் எத்தனை! எங்கள் பையன் 5 அடி 10 அங்குலம், உங்கள் பெண்ணின் உயரம், இன்ச்சு டேப்புடன் வந்த வரன்கள் சில. 40 பவுன் நகை போட்டால் போதும், பிறகு சீர்வரிசை உங்கள் இஷ்டம். வரதட்சணை என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. டெல்லியிலிருந்து நாங்கள் வர வேண்டும். ரயில் செலவுக்கு மட்டும் கையில் 8000 கொடுத்தால் போதும். பேரம் செய்தார் ஒருத்தர். பெண் கருப்பா? எடுத்த எடுப்பிலேயே உதறிவிட்டு ஓடினவர்கள் பலர். கால் ஊனம்னு முன்னாடியே ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் வந்திருக்கவே மாட்டோம், சூடாக பேசிவிட்டு போனார் மற்றொருத்தர்.
ஒவ்வொரு தடவையும் வருகிறவர்களுக்கு சொஜ்ஜியும் பஜ்ஜியும் செய்து வைத்து ஞாயிற்றுக்கிழமை பொழுதை நிம்மதியாக கழிக்க முடியாது. பரபரவென்று பாடுபட்டு வந்தவர்களை உபசரித்து பெண்ணை அலங்கரித்து அவர்கள் முன் கொண்டு நிறுத்தி கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையோடு பதிலளித்து பல விதத்திலும் பட்ட பாடுபட்டதற்கு பலன் ஏமாற்றம். 4 வருஷ காலமாக 300க்கும் மேற்பட்ட ஜாதகங்களை பார்த்தாகிவிட்டது. 30 பேருக்கு மேல் வந்து பெண்ணை பார்த்துவிட்டு போய்விட்டனர். நளினியின் கல்யாணம் கிணற்றில் போட்ட கல்லாகத்தான் இருந்தது. பெண்களுக்கு கல்வி, சொத்துரிமை, பொருளாதார சுதந்திரம் இவைகள் கிடைத்துவிட்டால் இந்த வரதட்சணை சீர் விவகாரம் தானே மறைந்தோடிவிடும் என்றுதான் சொன்னார்கள். அவள் காலமே தேவலை போல். பெண்கள் பல துறைகளிலும் முன்னேற்றம் அடைந்துள்ள இந்த காலத்தில் கல்யாணம் என்பது பெண்ணை பெற்றவர்களுக்கு இன்னமும் பெரும் பிரச்சனையாக அல்லவா இருக்கிறது. நளினிக்கு வரப்போவது 31வது வரன். இவன் வந்து என்ன சொல்ல போகிறானோ? கவலையுடன் அவள் மெல்ல புரண்டு படுத்தாள். எலக்ட்ரிக் பில் கட்டியது போக வீட்டு செலவுக்கு கையில் இருந்தது 40 ரூபாய் தான். மாதம் முடிய 10 நாட்கள் இருந்தன. அதை வைத்துக்கொண்டு மீதி நாட்களை எப்படியோ ஓட்ட வேண்டும். இப்பொழுது அந்த பணத்திற்கும் கணவன் செலவு வைத்து விட்டாரே. வருகிறவர்களை உபசரிக்க என்ன தயாரிக்க வேண்டும் என்று ராமபத்ரன் ஏற்கனவே சொல்லிவிட்டிருந்தார். பாதாம் கேக், மிக்சர், காஃபி கடையில் வாங்கக்கூடாது, வீட்டு தயாரிப்பாக இருக்க வேண்டும் என்று கண்டிப்பான உத்தரவு வேறு. இவைகளுக்கு என்ன செலவாகும் என்று மனதிற்குள்ளே கணக்கிட்டபடி கண்களை மூடிக்கொண்டாள். அயர்வு தாங்காது அவளையும் அறியாது உறங்கிவிட்டாள் காமாட்சி. அன்று சாம்பவிக்கு அரை நாளைக்குத்தான் வேலை. கைப்பையை தோளில் மாட்டிக்கொண்டு மல்லிகாவுடன் அவள் பஸ் நிலையத்தை நோக்கி நடந்து கொண்டிருந்தாள். வீதியின் திருப்பத்தில் இருந்த பழக்கடையை பார்த்ததும் அவளுக்கு சற்றென்று நினைவுக்கு வந்தது. சித்தையரு தோழிக்கு உத்தரவிட்டபடி அவள் கடையை நோக்கி விரைந்தாள். 6 சாத்துக்குடி, 1 சீப்பு மலைப்பழம் இவைகளை வாங்கி அவசரமாக கொண்டு வந்திருந்த துணிப்பையில் போட்டுக்கொண்டாள். மல்லிகாவின் மண்டை வெடித்தது. என்ன விசேஷம்? யாருக்கு இதெல்லாம்? ஆவலுடன் விசாரித்தாள். நாளைக்கு எங்க நளினியை பெண் பார்க்க வரப்போறாங்களாம். அம்மா இவைகளை வாங்கி கொண்டு வர சொன்னாங்க. பையன் யாரு? யார் பார்த்தா இன்னும்? கல்யாணம் என்பது பெண்ணுக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு பெரிய சோதனையாக இருக்கு? முதலில் கோத்திரம் அமையணும், பின்னால் ஜாதகம் பொருந்தணும், அதற்கு பிறகு பெண் பார்க்கும் படலம். அவன் எப்படி வேணுமானாலும் இருக்கலாம். ஆனால் பெண் மட்டும் சிவப்பா அழகா இருக்கணும். பாடத் தெரியணும், ஆடத் தெரியணும், சமைக்க தெரியணும். உத்தியோகம் பார்ப்பவளாக இருந்தால் ரொம்ப மேல். அத்தோடு அவர்கள் கையில் கொடுக்க அப்பா பையில் பணம் கனமாக இருக்கணும். வைரத்தோடு தங்க நகை, வெள்ளி கூஜா, சீர்வரிசைகள், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. சாம்பவி, இப்படியெல்லாம் பல கட்டங்களை தாண்டி ஒரு புருஷனை நாம் விலை கொடுத்து வாங்கி கொள்ள வேண்டியது அவசியமா? மல்லிகா மனக்கசப்புடன் பேசினாள். இந்த வழக்கங்களை நானும் கட்டோடு வெறுக்கிறேன். என் பெற்றோர்களுக்கு எப்படியாவது பெண்களுக்கு கல்யாணமானால் போதும் என்ற நினைப்பு. அதனால் சம்பிரதாயங்களை பிடித்து கொண்டு தொங்குகிறாங்க. ஆனால் ஒரு வேடிக்கை தெரியுமா? அந்த காலத்தில் எங்க அப்பா எங்க அம்மாவை காதல் திருமணம் செய்து கொண்டவர். அந்த காலத்து ஆண் பிள்ளைகளுக்கு இருந்த மனோதிடம் இந்த காலத்து இளவட்டங்களுக்கு கிடையாதுன்னு என் அபிப்பிராயம். தொங்கும் மீசை, கன்னத்தில் காடுபோல் கெருதா, ஃபாரின் சென்ட், பாடி ஃபிட் ஷர்ட், பெண்களை கண்டதும் ஹாயின் ஓடி வந்து வெட்டி பேச்சு, இவைகளுக்குத்தான் நாய்க்கு. உண்மையாக காதலிக்க தெரியாது. கல்யாணமானதும் அம்மாவின் புடவை தலைப்புக்கு பின்னால் புகுந்து கொள்வாங்க. ஆத்திரத்துடன் பேசினாள். ஒரு இளைஞன் அவளை சில மாதங்கள் காதலித்துவிட்டு வீட்டில் பார்த்த வேறு ஒரு பெண்ணை மணந்து கொண்டு மறைந்து விட்டான். புறக்கணிக்கப்பட்டதின் புண் அவள் உள்ளத்தில் இன்னமும் ஆறவில்லை. சாம்பவி மௌனமாக நடந்தாள். மல்லிகாவின் ஆத்திரம் அடங்கவில்லை. ரெட் லைட் ஏரியாவிலே இருக்கிற பெண்களே நம்மை விட ஒரு படி மேல் என்று நினைக்கிறேன். திடுக்கிட்டு தோழியின் முகத்தை பார்த்தாள் சாம்பவி. ஆமா, அங்கே ஒருத்தியை அடைய ஒருத்தன் விலை கொடுக்கிறான். ஒரு புருஷனை அடைய நாம் விலை கொடுக்கிறோம். நம் சமுதாயத்தில் சம்பிரதாயங்களை ஒட்டி நடக்கும் இந்த கல்யாணம் ஒரு வகையில் சட்டத்திற்கு உட்பட்ட விபச்சாரம். என்ன சொல்ற நீ? ஆவேசத்துடன் கேட்டாள். சாம்பவி அதை முற்றிலும் ஒத்துக்கொள்ளவில்லை. தோழியை எதிர்த்து பேச மனமும் இல்லை. அவள் வாழ்க்கையில் காதலனால் கைவிடப்பட்டு நொந்து போனவள் என்ற அனுதாபம். என்னை எனக்காக கல்யாணம் செய்து கொள்ள எவன் முன் வருவானோ அவனைத்தான் நான் கல்யாணம் பண்ணி கொள்ளப் போகிறேன். அவன் ஜாதி, மதம் இதெல்லாம் பற்றி எனக்கு அக்கறை இல்லை. என்னை மதிக்கிறவனைத்தான் நான் ஆண்மகனாக மதித்து அவனோடு வாழ்வேன். பேஷ்,
அப்படித்தான் நாம் எல்லோரும் புரட்சி பண்ணணும். அப்பத்தான் நம் சமூகத்துக்கு ஒரு விழிப்பு வரும். பெண்களுக்கு உகந்த மதிப்பை தருவாங்க. கோவிலில் மட்டும் தாயே, பராசக்தி, அம்பிகை அப்படின்னு கன்னத்தில் போட்டு கொண்டு விட்டால் மட்டும் போதாது. வீட்டில் உள்ள பெண் மனித தெய்வம்னு மனதில் ஒரு உணர்வு ஏற்படணும். அப்பத்தான் பெண்களுக்கு கதி மோட்சம். இருவரும் மௌனமாக மேலே நடந்தனர். இருவர் உள்ளத்திலும் ஆயிரம் ஆயிரம் எண்ணங்கள் ஆத்திரத்துடன் அலைமோதின. 6வது பிரசவத்திற்கு நாத்தனார் சரோஜாவை பாதி ராத்திரி வேளையில் மருத்துவமனையில் அனுமதித்துவிட்டு வரவேற்பறை நாற்காலியில் உடலை சுருட்டி கொண்டு காமாட்சி உட்கார்ந்திருந்தாள். கஷ்ட பிரசவம், ஒரு சமயம் சிசேரியனாக முடியலாம் என்று நர்ஸ் நடுவில் வந்து கூறிய போது அடிவயிற்று என்னமோ ஒரு உணர்வு பிசைந்ததே. அம்பிகையை நினைத்து வாய்தான் தோத்திரத்தை முணுமுணுத்ததை தவிர உள்ளத்திலே விவரிக்க இயலாத ஒரு திகில். பிள்ளை குழந்தை, சுகப்பிரசவம்தான், தாயும் சேயும் சுகம் என்று டாக்டர் அம்மாவே வந்து தோளை தட்டி ஆறுதல் கூறும் வரை தவித்து போனாளே. அதைவிட பன்மடங்கு வேதனையும் திகிலுமாக அன்று அவள் துடித்து கொண்டிருந்தாள். சனிக்கிழமை மாலையே பாதாம் கேக்கும் மிக்சரும் தயாராகிவிட்டன. மறுநாள் காலை அவர்கள் வீடு திம்லோகப்பட்டது. நல்ல வேலை, ஆபத் சகாயனாக வேலைக்காரி செல்வியின் கணவன் காளிமுத்து வந்து சேர்ந்தான். மண்வெட்டியையும் கூடையையும் அவன் கையில் எடுத்து கொடுத்து தோட்டத்தை சுத்தப்படுத்த சொன்னாள். வீட்டுக்குள் நுழைய முடியாதபடி முன்பக்கத்து தோட்டத்தில் புதர் மண்டி கிடந்தது. வரப்போகிறவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ற அச்சம் அவளுக்கு. அடுத்தபடியாக கௌசிக் புத்தகத்தை சிறிது நேரம் கீழே வைத்துவிட்டு முன்னறையில் தொங்கிய ஒட்டடையை தட்டி விளக்குகள் மீது ஒட்டி கொண்டிருந்த தூசியை துடைத்து ஒழுங்கு செய்ய வேண்டியிருந்தது. சாம்பவி வரவேற்பறையில் கிடந்த பழைய சோபாக்களின் திண்டுக்களுக்கு துவைத்து இஸ்திரி போட்ட உரைகளை போட்டு அழுக்கு தெரியாவண்ணம் மூடி வைத்தாள். தோட்டத்து மூலையில் இருந்த விருட்சி பூச்செடியிலிருந்து ஒரு கொத்து சிவப்பு மலர்களை கொண்டு வந்து பூஜாடிக்குள் சொருகி அதை பார்வையான ஒரு இடத்தில் முக்காலி மீது வைத்தாள். பகல் உணவிற்கு பிறகு அந்த வீட்டிலே மேலும் ஒரு பரபரப்பு உருவாகியது. ராமபத்ரனால் பத்திரிகையை படிக்க முடியவில்லை. ஓய்வாக சில நிமிஷங்கள் கண்களை மூடி ஒரு குட்டி தூக்கம் போடவும் இயலவில்லை. உள்ளுக்கும் வாசலுக்கும் அமைதியின்றி நடந்து கொண்டிருந்தார். ராகு காலத்திற்கு முன்னதாக அவர்கள் பெண்ணை பார்க்க வருவதாக சொல்லி இருந்தார்கள். எத்தனை பேரோ குறிப்பிடவில்லை. எதற்கும் இருக்கட்டும் என்று காப்பிக்கு கொஞ்சம் அதிகப்படி பால் வாங்கி வைத்திருந்தாள் காமாட்சி. 3 மணி அளவில் ராமபத்ரன் பீரோவை திறந்து சலவையிலிருந்து வந்த சட்டையும் வேட்டியையும் உடுத்தி கொண்டு வாயில் பக்கம் சென்று சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கொண்டார். சாம்பவி ஆபீஸிற்கு உடுத்த உபயோகிக்கும் ஒரு நைலக் சேலையை அணிந்து கொண்டாள். வேலை செய்வதில் அழுக்காகிவிட்டதனால் பழைய புடவையை களைந்துவிட்டு இஸ்திரி போட்டு வைத்திருந்த பச்சை வண்ண சுங்கடி சேலையை எடுத்து கட்டி கொண்டாள் காமாட்சி. கௌசிக்கும் தயாராகிவிட்டிருந்தான். நளினிக்கு மட்டும் ஒரே குழப்பம், சிறிது வருத்தம் கூட. 30 தடவைகள் பட்ட அனுபவம் போதாது போல் இப்பொழுது ஒருத்தனிடம் அவமானப்பட போகிறோமே என்ற குமைச்சல். சாம்பவியின் துணிச்சல் அவளுக்கு கிடையாது. அப்பாவின் பேச்சுக்கு அடங்கி போகும் சாது அவள். அம்மா தன்னுடைய நீல பட்டு புடவையை எடுத்து கொடுத்து உடுத்தி கொள்ள சொன்னபோது அவளால் மறுக்க முடியவில்லை. அதற்கு ஏற்ற ரவிக்கு கூட அவளிடம் இருக்கவில்லை. சாம்பவி தன்னுடைய சொல்லியை கொடுத்து உதவினாள். முகத்தை கழுவிக்கொண்டு பொட்டிட்டு மையிட்டு அலங்கரித்து விட்டாள் அம்மா. தலையை வாரி பின்னி கட்டு கதம்பத்தை சூட்டிவிட்டாள். பலிபீடத்திற்கு இழுத்துச் செல்லப்படும் ஆட்டின் உணர்வு அவளுக்கு. மனதிற்கு பிடிக்காமலேயே அலங்கரித்து கொண்டாள். அவர்கள் எல்லாம் வந்துவிட்டாங்க. உள்ளே ஓடி வந்த கௌசிக் பராக் கொடுத்தான். காமாட்சியின் நெஞ்சு திக் திக்கென்று அடித்து கொண்டது. தேவி ஜெகன்மாதா, இந்த இடமாவது அமையட்டும், குழந்தைக்கு ஒரு வாழ்வு கொடு, தனக்குள்ளேயே பிரார்த்தித்து கொண்டாள். வாங்கோ வாங்கோ, ராமபத்ரன் உற்சாகத்துடன் உபசரித்து அவர்களை உள்ளே அழைத்து வந்தார். சமையல் அறையில் இருந்தபடி சாம்பவி அவர்களை நோட்டம் விட்டாள். வாட்டசாட்டமான வழுக்கை தலை மனிதர்தான் பிள்ளையை பெற்றவனோ? பின்னால் பட்டுப்புடவை தலைப்பை இழுத்து போர்த்தி கொண்டு வந்த அம்மாளுக்கு 50 வயதிற்கு மேல் இருக்கும். ஆனால் தலையில் ஒரு நரைமுடி கூட இல்லை. டை உபயோகிக்கிறாள் போல் இருக்கிறது. அவனம்மா பிள்ளை கச்சலாக ஒடிய உயரமாக, சே, நளினியை விட கருப்பு. அந்த மீசை அவன் முகத்துக்கு பொருத்தமாகவே இல்லையே. தூக்கலான பற்கள் வேறு. பெரிய மன்மதன் இல்லை. கூட வந்திருக்கும் 2 பெண்கள் அவன் தங்கைகளா? ஒருத்தியும் அழகில்லை. அந்த மாமியின் காதுகளிலும் அம்மாவை போல் சாதாரண முத்துத்தோடுகள் தான். நம்மை போலவே சரிந்து விட்டிருக்கும் குடும்பம் போல் இருக்கு. அவர்களை அளந்து கொண்டு நின்றாள். 6 பேருக்கு சீக்கிரம் காஃபி கலை.
அம்மா கிசுகிசுத்து விட்டு அந்த அம்மாளையும் பெண்களையும் வரவேற்க முன்னறைக்கு சென்றாள். காஃபி டம்ளருடன் பாதாம் கேக் மிக்சர் நிறைந்த தட்டுகளை ட்ரேயில் வைத்து சுமந்தபடி உள்ளே வந்த சாம்பவியை வியப்போடு பார்த்தார் அந்த வழுக்கை தலை மனிதர். காதுகள் இரண்டும் கபகவென்று எரிகின்ற உணர்வுடன் அருகில் இருந்த மேஜை மீது தட்டை வைத்தாள் சாம்பவி. அவளையே வைத்த கண் வாங்காது மாப்பிள்ளை பையன் வெறிப்பதை கண்ணுற்ற ராமபத்ரன் தொண்டையை கனைத்து கொண்டார். இவள் என் கடைசி பெண். இவளுக்கு மேலே இருக்கிறவளை பற்றித்தான் என் நண்பன் நாகநாதன் உங்ககிட்ட சொல்லியிருக்கார். அவளை வரச் சொல்றேன் தடுமாறினார். மனைவி பக்கம் திரும்பி நளினி வந்து இவாளுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ண சொல் உத்தரவிட்டார். உள்ளே திரும்பிவிட்ட சாம்பவி கதவிடுக்கு வழியே காதை தீட்டி கொண்டு எதிர்பார்ப்புடன் கவனித்தாள். அவளுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கவே இல்லை. இந்த வரனுக்கு அப்பா இத்தனை கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம். அம்மாவும் வீணாக உடலை அழட்டி கொண்டு டிஃபன் தயாரிக்க வேண்டியதில்லை. பெருமூச்சு விட்டாள் அவள். காமாட்சி அவர்களது அறைக்குள்ளே வேகமாக வந்தாள். கண்ணாடி முன் வாரி முடிந்த கூந்தலை சரிபார்த்து கொண்டு நின்ற நளினிக்கு பயமாக இருந்தது. வாம்மா, உன்னை பார்க்கணும்னு அவர்கள் கூப்பிடுகிறாங்க, வந்து நமஸ்காரம் பண்ணு அன்போடு அழைத்தாள். கலவரத்துடன் விழித்தாள் நளினி. இது எத்தனாவது நமஸ்காரம்? பெண் பார்க்க வந்தவர்களுக்கு போட்ட நமஸ்காரத்தை பக்தியுடன் அந்த காமாட்சி அம்மனுக்கு போட்டிருந்தால் இத்தனை நேரம் அவள் கடை கண் நோக்கி அருளியிருப்பாள். துக்கம் தொண்டையை அடைத்தது அவளுக்கு. அம்மா, அப்பா என்னை பத்தின விவரத்தை எல்லாம் சொல்லிவிட்டாரா? சொல்லி இருக்கார், நீ கவலைப்படாதே, வாம்மா தாயார் வற்புறுத்தி அழைத்தாள். பாதாம் கேக் வாயில் கரைந்தது. இரண்டாவது விலையை பிட்டு வாயில் போட்டுக்கொண்டே சுற்றுமுற்றும் தமது கண்களை ஓடவிட்டார் பிள்ளையின் தந்தை. எதிர்ப்புற சுவரில் காணப்பட்ட இடிபாடுகளையும் உடைந்து போன ஜன்னல்களையும் அவர் உற்று பார்ப்பதை கவனித்தார் ராமபத்ரன். முத்துக்களாக நெற்றியில் வியர்வை பூத்துவிட்டது. பெரியவா காலத்துல கட்டின வீடு. குழந்தையின் கல்யாணத்துக்கு அப்புறம்தான் இதுல கை வைக்கிறதாக யோசனை. இப்போ பில்டிங் மெட்டீரியல்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமான விலை. அதனால சிரிக்க முயன்றார். நளினி அந்த பக்கம் வருவதை கவனித்த அந்த அம்மாள் திரும்பினாள். அவள் முகம் இறுகி போயிற்று. ஒரு தடவை பெண்ணை பார்த்துவிட்டு மறுபடி பார்க்க பிரியமில்லாதவள் போல் தரையை பார்த்தாள். பையன் முகத்திலே வெறுப்பு வெறுப்பு என்ற எந்தவிதமான சலனமும் காணப்படவில்லை. அவன் தந்தை தனது வழுக்கை தலையை மெல்ல இடதுகரத்தால் தடவிக்கொண்டார். பாவம் குழந்தை, நமஸ்காரம் பண்ண வேண்டாம். ஏற்கனவே நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுகிறா போல தெரிகிறது. குனிஞ்சி நிமிர்ந்து இது வேற என்னத்துக்கு கஷ்டம். அவரது வார்த்தைகள் சுரீர் என்று பெண் வீட்டாரை தாக்கின. நளினிக்கு அழுகையே வந்துவிட்டது. சமாளித்து கொண்டு கரம் குவித்து அவர்களை வணங்கிவிட்டு காலை தாங்கியபடி தத்தி நடந்து வேகமாக அங்கிருந்து போய்விட்டாள். காஃபி ஆறிப்போகிறது, சாப்பிடுங்கோ. காமாட்சி தன் துன்பத்தை மறைத்து கொண்டு உபசரித்தாள். வேண்டா விருப்பாக காஃபியை ஒரே மூச்சில் குடித்து முடித்தார் பையனின் தந்தை. இவ்வளவு பெரிய ஊனத்தை வைத்துக்கொண்டு பெண் பார்க்க அழைத்து விட்டான் இந்த மனிதன் என்ற ஆத்திரம் அவருக்கு அடக்க முடியவில்லை. உங்களை எங்கேயோ பார்த்தாப்புல இருக்கேன்னு வந்ததுலேருந்து யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போத்தான் ஞாபகத்துக்கு வர்றது. இன்டர்நேஷ்னல் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸில் நீங்கள் சீஃப் அக்கௌண்டண்ட்டாக இருந்தீங்கன்னு நினைவுக்கு வந்தது. என் மாமா பிள்ளை கூட அங்கே தான் வேலை பார்க்குறான் சொல்லிவிட்டு நிறுத்தினார். முதுகுத்தண்டு சில்லிட்டு விட்டது போன்ற ஒரு பயங்கர உணர்வு. மூக்கும் சிவக்க நெஞ்சு பதற ராமபத்ரன் தடுமாறினார். இப்போ நான் அங்கே வேலை பார்க்கல. அப்படித்தான் கேள்விப்பட்டேன். அப்போ நாங்கள் வரோம். என் தாயார் கிராமத்தில் இருக்கிறார். அவர்களையும் கலந்து ஆலோசித்து விட்டு கடிதம் போடுகிறோம் கிளம்பினார் அவர். காமாட்சி வேகமாக வந்து பெண்களுக்கு குங்குமம் வெற்றிலை பாக்கு கொடுத்து விடை கொடுத்தாள். வாயில் வர சென்று அவர்களை வழிவிட்டு வந்த ராமபத்ரன் ஆறாத வழிந்த வியர்வையை துடைத்து கொண்டு அப்படியே பொத்தென்று சாய்வு நாற்காலியில் சாய்ந்து விட்டார். திமிர் பிடித்தவன் எப்படி பொடி வைத்து பேசிவிட்டு போகிறான். கடவுளே, அந்த அவமானம் என் கட்டையோடு தான் போகும் போல இருக்கு. அவர் நெஞ்சை என்னவோ அமுக்கியது போன்றதொரு வலி. கஷ்டத்துடன் அடக்கி கொண்டார். கண்களை மூடியபடி தமது எண்ணங்களுடன் புதைந்து போனார். சில வருஷங்களுக்கு முன்பு நடந்தது. இன்னமும் சிலர் நினைவில் அது நின்றது. அனாவசியமானதொரு குற்ற உணர்வில் அவரை அடிக்கடி தவிக்கச் செய்த ஒரு துன்ப நிகழ்ச்சி. புதையுண்டு கிடந்த பிணத்தை தோண்டி எடுப்பது போல் அவர் மறக்க முயற்சித்ததை மகாராஜன் நினைவுபடுத்திவிட்டு போய்விட்டான். அப்போது அவர் இன்டர்நேஷனல் பிளாஸ்டிக் இண்டஸ்ட்ரீஸில் வேலை பார்த்து வந்தார். அதன் முதலாளி பிரபு அவருடைய நெடுநாளைய நண்பன், உண்மையான தோழன். அம்பத்தூர் தொழிற்பேட்டையில் பெரிய தொழிற்சாலை.
அண்ணா சாலையில் ஆபீஸ். அந்த நிறுவனத்தில் சீஃப் அக்கவுண்டண்டாக கை நிறைய சம்பளம், கார், டெலிபோன் வசதிகளுடன் அவர் ஓஹோ என்று கொடிகட்டி வாழ்ந்து கொண்டிருந்தார். மூத்த பெண்ணுக்கு அந்த ஜம்பத்தில்தான் பூமியை விற்று பெரிய இடத்தில் கட்டி கொடுத்தார். ஆகஸ்ட் வரையில் கல்யாணம். ரிசப்ஷனுக்கு தஞ்சை சகோதரிகளின் பாட்டு அமர்க்கலப்படுத்தி விட்டார். தொழிலகத்திலே 200க்கும் மேற்பட்ட தொழிலாளிகள் வேலை பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களுக்காக நடத்திய பண்டகசாலையை மேற்பார்வையிடும் பொறுப்பு அவருடையதாக இருந்தது. கூட அதில் உதவிய சின்னசாமியை அவர் மிகவும் நம்பிவிட்டார். அவன் அந்த ஆபீஸில் வேலை பார்த்த உதவி அக்கவுண்டன்ட். அவன் அந்த வருஷ ஆரம்பத்தில் திடீரென்று துபாய்க்கு வேறு வேலை தேடிக்கொண்டு போய்விட்டான். அந்த வருஷ கணக்கை சரிபார்த்த போதுதான் விளங்கியது, கிட்டத்தட்ட 50,000 ரூபாய்களுக்கு கணக்கு சரிகட்டி வரவில்லை. ஆனால் அதை பற்றிய செலவினங்கள் குறித்த கடிதங்களில் அவர் கையெழுத்துதான் இருந்தது. கம்பெனி ஆடிட்டர் முதலாளியிடம் இதை பற்றி பேசிவிட்டார். பிரபு அவரை கூப்பிட்டு அனுப்பி தனியே இதை சொன்னபோது அவர் நடுநடுங்கி போனார். நான் இல்லை பிரபு, அந்த மோசக்காரன் சின்னசாமியின் வேலை. ஆசாமி பழியை என்மேல் போட்டுவிட்டு மறைந்து விட்டான். முட்டாள் நான். அவனை முழுக்க நம்பினேன். நீட்டின கடிதத்தில் கையெழுத்து போட்டேன். மோசம் பண்ணிவிட்டான். என்னை நம்பு. நான் ஒரு பாவமும் அறியாதவன். நல்ல கௌரவமான குடும்பத்தைச் சேர்ந்தவன். நண்பனுக்கு துரோகம் செய்வேனா? மனசாட்சிக்கு பயந்தவன். மானஸ்தன். பிரபு, என்னை நம்பு. சத்தியமா எனக்கும் இந்த கையாடலுக்கும் சம்பந்தமே கிடையாது. அலறி அழ வேண்டும் போன்ற ஆவேசமான துயரம். ஆனால் திகிலில் அவருக்கு பேசவே முடியவில்லை. பிரபு, நான் எடுத்திருப்பேன்னு நீ நினைக்கிறியா? கேட்டுவிட்டு பச்சை குழந்தையைப் போல் விசும்பி விசும்பி அழுது விட்டார். அன்பும் ஆதரவும் காட்டிய உயிர் நண்பனின் மதிப்பிலே தாழ்ந்து விட்டோமே என்று அவர் உள்ளம் உடைந்து ஓலமிட்டது. ஆசனத்திலிருந்து எழுந்து வந்த பிரபு அவரது தோலை தழுவி கொண்டு சமாதானப்படுத்தினான். டேக் இட் ஈஸி. இதை இப்பவே கண்டுபிடிச்சது நல்லதா போச்சு. ராமு, நான் உன்னை நம்புறேன். என் பார்ட்னர் நம்புவானோ என்னவோ. அதை விட்டு தள்ளு. துண்டு விழும் கணக்கை நீ எப்படியாவது சரிகட்டி விடு. இந்த விஷயம் இந்த அறைக்கு அப்பால் போகாது. அதுக்கு நான் கேரண்டி, ஆறுதல் சொன்னான். அன்று இரவு தமது அறை கதவை சாத்திக்கொண்டு குழந்தைகளின் காதில் படாவண்ணம் மெல்லிய குரலில் காமாட்சியிடம் சங்கதியை சொன்னபோது அவளும் அதிர்ந்துதான் போய்விட்டாள். நான் திருடி இருப்பேன்னு நீயும் நினைக்கிறியா கமு? கேட்டுக்கொண்டே அவள் தோள் மீது சாய்ந்து கொண்டு வேதனை தாளாது விக்கி அழுது விட்டார். தன் கண்ணீரை துடைத்து கொண்டாள் காமாட்சி. ஆண் பிள்ளை நீங்கள், இப்படி தைரியத்தை இழக்கலாமா? பிரபு சார் சொன்னபடி செய்து விடுவோமே, ஆறுதலாக சொன்னாள். தன் முந்தானியால் அவர் முகத்தை துடைத்தாள். அவள் வார்த்தைகள் வேதனையில் வெந்த அவர் மனதிற்கு எத்தனை இதமாக இருந்தன. அவ்வளவு பணத்துக்கு நாம் எங்கே போவோம்? அரற்றினார் அவர். என் நகைகள், பேங்கில் நாம் சேர்த்து வச்சிருக்கிற பணம் எல்லாத்தையும் போட்டு மீதிக்கு வீட்டு மேல கொஞ்சம் கடன் வாங்கி சரி கட்டிடுவோம். அப்படியே செய்தார். அதற்கு பின்னரும் கொஞ்சம் காலம் அங்கேயே வேலை செய்து கொண்டுதான் இருந்தார். ஆனால் தன்னை பற்றி மற்ற வேலையாட்கள் பின்னால் பேசுவதை கேட்டு வெட்கத்தில் குன்றி போனார். அவரால் பொறுக்கவே முடியவில்லை. பிரபுவின் உதவியால் மற்றொரு நிறுவனத்தில் வேலைக்கு அமர்ந்தார். கார், டெலிபோன் வசதிகள் இல்லாத இடம். சம்பளம் முந்தியதில் பாதிதான். வீட்டின் மேல் வாங்கியிருந்த கடனுக்கு வட்டி கட்ட, குடும்பத்தை நிர்வகிக்க அவர் ஒருத்தரின் சம்பளம் போதவில்லை. அப்போதுதான் நளினி சிஏ முடித்து விட்டிருந்தாள். அவளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்தது. சாம்பவியும் செக்ரட்டரியல் கோர்ஸ் முடித்துவிட்டு உடனடியாக அந்த மருத்துவமனையில் டைபிஸ்டாக சேர்ந்தாள். காமாட்சி இத்தனை வயதிற்கு பின் தன் சிநேகிதி நடத்தி வந்த தனியார் பள்ளிக்கூடத்திலே கணக்கு ஆசிரியையாக வேலைக்கு அமர்ந்தாள். இத்தனை பேரும் உழைத்தும் அவர்கள் பற்றாக்குறையால் திண்டாடி கொண்டிருந்தனர். 2வது பெண் கல்யாணத்திற்கும் வீட்டின் மேல்தான் கடன் வாங்கியிருந்தார். நளினிதான் மற்ற இருவரையும் விட அதிகம் சம்பாதித்தவள். 1100க்கு மேல் அவளுக்கு சம்பளம். கல்யாணமாகி அவள் புக்ககம் போய்விட்டால் அவர்கள் மிகவும் கஷ்டப்படுவார்கள். உண்மை தெரிந்தும் ராமபத்திரன் அஞ்சவில்லை. பெண் குழந்தைகள் சம்பாதிப்பதை எத்தனை காலம் பெற்றுக்கொண்டு வாழ்வது? காலாகாலத்தில் அவர்களுக்கு ஒரு வழி செய்ய வேண்டியது அவரது கடமையாச்சே. பொறுப்புணர்ச்சியின் தூண்டுதல் பேரில்தான் அந்த வரன் விட்டவர்களை நளினியை பார்க்க வரும்படி அழைத்திருந்தார். வந்தவன் அவரை அவமானப்படுத்திவிட்டு அந்த குழந்தையின் மனதையும் புண்படுத்திவிட்டு போய்விட்டானே, பாவி. படுக்கை மீது குப்புற படுத்துக்கொண்டு விசும்பி அழுது கொண்டிருந்தாள் நளினி. நொண்டி, கருப்பு என்ற வார்த்தைகளை கேட்டு கேட்டு அவள் நொந்து போயிருந்தாள்.
இதை கேட்கத்தானே அலங்காரம் செய்து கொண்டாள். அவளால் துக்கத்தை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. அழுதாள். சாம்பவி தன் சகோதரியை சமாதானப்படுத்த முயன்றாள். அவன் கிடக்கிறான் இடியட். எனக்கு இந்த வரனை கொஞ்சம் கூட பிடிக்கலை. அவன் மூஞ்சியை பார்த்தியா? துண்டு பீடி பொறுக்கிறவன் நாட்டம். ராஸ்கல் டிராகுலா பல்லை வச்சுண்டு மொழின்னு முழிக்கிறான். சே, இந்த பரந்த பாரத நாட்டிலே இவன்தான் கடைசி மனிதன்னு சொன்னால் கூட நான் அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அத்தனை மட்டமான வரன். நல்லி, உனக்கு இவன் வேண்டாம். எழுந்துரு, முகத்தை அலம்பிக்கோ. இந்த அப்பா இனிமேல் இது மாதிரி யாரையாவது கொண்டு வரட்டும், நான் பேசிக்கிறேன். அக்காவை அணைத்து கொண்டு ஆறுதல் சொன்னாள். நீங்க இங்கேயே வந்து உட்கார்ந்துருக்கீங்க? உள்ளே காணுமின் உங்களை தேடினேன். வியப்போடு கேட்டுக்கொண்டு காமாட்சி வாசலுக்கு வந்தாள். காமு, அந்த மடையன் என்ன சொன்னான் பார்த்தியா? அதுக்கா இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கிறீங்க? அந்த அம்பாளுக்கும் நம்ம மனசாட்சிக்கும் உண்மை தெரியும். அதுக்கு மேல வேற என்ன வேணும்? விட்டு தள்ளுங்கோ. நளினிக்குன்னு ஒருத்தன் பிறந்திருப்பான், தானே வருவான். கவலைப்படாதீங்க. மத்தியானம் கூட நீங்க தூங்கலை. போய் கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோங்க. அதுக்குள்ள நான் சமைச்சுடுறேன். எழுந்துருங்கோ. 1 மணி நேரம் தூங்கினா உடம்பும் மனசும் கலகலப்பாயிடும். அதட்டி அவரை உள்ளே அழைத்து சென்றாள். மறுநாள் திங்கட்கிழமை. அன்றும் அதற்கு அடுத்த நாளும் சாம்பவி லீவு போட்டு விட்டிருந்தாள். 3வது நாள் ஆபீஸில் அவளை சந்தித்த போது மல்லிகாவுக்கு அவளை அடக்க முடியவில்லை. அவங்கெல்லாம் வந்தாங்களா? பையனை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அவனை பார்க்க சகிக்கல. எங்களுக்கு பையனை பிடிக்கலை, அவங்களுக்கும் எங்களை பிடிக்கலை. ஜாதகம் பொருந்தலை, மன்னிக்கவும் என்று நேற்று அந்த மனிதன் ஒரு கார்டு போட்டிருந்தார். இன்லன் லெட்டர் கவர் வாங்கி நாசுக்காக எழுதி போடக்கூட மரியாதை தெரியாத மடையன். கிடக்கன். ஹீ இட் நாட் தி லாஸ்ட் மேன் ஆன் தி எர்த். எங்களுக்கு ஊனமான பெண் பிடிக்கலை அப்படின்னு வெளிப்படையா சொல்றதுக்கு பயம். சீறினாள் மல்லிகா. இந்த மாதிரியான கோழை மனப்பான்மையைத்தான் நான் வெறுக்கிறேன். நளினிக்கு வாழ்வு வராமலா போகும்? பார்க்கலாம், முணுமுணுத்தாள் சாம்பவி. அன்று பகல் சாப்பாட்டு நேரம். தொலைபேசி கிணுகிணுத்தது. மல்லிகா மட்டுமே தான் ஆபீஸ் அறையில் இருந்தாள். எழுந்து சென்று அதை கையில் எடுத்தாள். மறுபக்கத்தில் பரபரத்த குரலில் தெரிவித்த செய்தியை கேட்டவள் பயத்தில் உறைந்தே போய்விட்டாள். உண்மையாகவா? எச்சிலை விழுங்கி கொண்டாள். ரிசீவரை வைத்துவிட்டு கைக்குட்டையால் முகத்தை துடைத்து கொண்டாள். நெஞ்சு பக்பக்கென்று அடித்து கொண்டது. கண்களில் நீர் முட்டிக்கொண்டு எழுந்தது. சுதாரித்து கொண்டாள். பரிசோதனை சாலையின் பல பகுதிகளுக்குள்ளும் ஓடினாள், தேடினாள். சாம்பவி, சாம்பவி! கண்ணாடி கதவுகளை பொடியாக்கி விடுவது போன்று உரத்த குரலில் தோழியை திகிலுடன் கூவி அழைத்தாள். முகத்தை கழுவி பவுடர் பூசி போட்டுட்டு சீராக்கி கொண்டிருந்த சாம்பவி அந்த அறையிலிருந்து வெளியே வந்தாள். காட்டு கத்துல ஏன் கத்துற? லஞ்ச் டைம் இன்னும் முடியலையே. கை கடிகாரத்தை பார்த்தாள். மல்லிகாவின் மேனி பதறியது. ஒரே எட்டில் தோழி அருகே வந்து அவளது தோலை ஆதரவுடன் பற்றி கொண்டாள். கைப்பையை திறந்து 10 ரூபாய் நோட்டொன்றை துழாவி எடுத்தாள். உனக்கு ஒரு ஃபோன் வந்தது. உன்னை காணல. நான் தான் எடுத்தேன். உன் தம்பி பேசினான். அப்பாவுக்கு உடம்புக்கு ஏதாவது? பதட்டத்தோடு கேட்டாள் சாம்பவி. உன் அப்பாவுக்கு ஒண்ணுமில்லை. நளினிக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு விட்டதாம். அப்பா அம்மா எல்லோரும் ஜெனரல் ஆஸ்பத்திரியில் தான் இருக்காங்களாம். உன் தம்பி உன்னை அங்கே வர சொன்னான். உனக்காக வாசலில் காத்துண்டு நிற்பானாம். அதனால நீ உடனே ஒரு டாக்ஸி வச்சுட்டு போ. டாக்டர் அம்மா உத்தரவை வாங்கிட்டு உடனே கிளம்பு, அவசரம். கூறிக்கொண்டே ரூபாய் நோட்டை அவள் கரத்தில் திணித்தாள். பயங்கர உணர்விலே உள்ளமும் உடலும் மரத்துப்போன நிலை. சாம்பவி மெல்லிய குரலில் கேட்டாள். மல்லிகா, உண்மையை சொல்லு. நளினிக்கு ரொம்ப ஆபத்தில்லையே? அவள் கண்கள் குளமாயின. இல்ல, அடிபட்டு இருக்கிறது. நீ உடனே போய் பேசிட்டு நிக்காதே. வா, டாக்டர் அம்மா கிட்ட போய் சொல்லி உத்தரவு வாங்கிக்கலாம். உன்னை ஒரு டாக்ஸியில் ஏற்றிவிடன் அழைத்து கொண்டு போனாள். டாக்ஸியில் சாம்பவி கிளம்பியதும் உள்ளே வந்த மல்லிகாவுக்கு தாங்கவே முடியவில்லை. அவளால் நம்பவும் முடியவில்லை. சோடா பாட்டில் கண்ணாடி தலைமை கணக்கர் கூட கலங்கி விட்டார். என்ன மல்லிகா, ஏன் அழற? சார், சாம்பவி அக்கா நளினி ஒரு லாரி விபத்துல காயமடைஞ்சி ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்குள்ளே செத்துட்டாளாம். பாடி ஜிஹெச்சில் இருக்காம். அவ தம்பி கௌசிக் போன் பண்ணினான். சார், நளினி ரொம்ப நல்ல பொண்ணு சார். இந்த செய்தி பொய்யாக இருக்கக்கூடாதான்னு என் மனதை அடித்துக்கிறது. அந்த நல்ல குடும்பத்துக்கு இப்படி ஒரு சோதனையா சார்? எனக்கு தாங்கவே முடியலையே. மல்லிகா குமுறி குமுறி அழுதாள்.